இன்னொரு பக்கம் வெற்றிமாறனோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேரக்டர் நெல்சன் அவர்கள் வந்திருக்காரு. அவர் என்ன சார் வடசென்னை வெற்றிமாறனோட படத்தில் ஏதோ நடிக்க போகிறாரா இல்லை ப்ரொமோ ஷூட்டுக்காக வந்திருக்காரு? இல்லை, அந்த ப்ரோமோ ஷூட்டில் வந்து அவர் நடிக்கிறார். ஒரு டைரக்டராகவே அவர் நடிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அவர் படத்துக்குள்ளே அவர் வருவாராங்கிறது குறித்து ஒரு தெளிவான தகவல் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெற்றிமாறனுடைய அந்த புது படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய ஃபுல் ஸ்கிரிப்ட் முடியல. ஒரு லைன் மட்டும் வெற்றி வந்து இவங்க கிட்ட சொல்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் அது ஒரு ஸ்கிரிப்டாக வரும்போது தான் நெல்சன் அது உள்ளார இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியும். அதுக்கு அடுத்து வெற்றிமாறனுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஷூட்டிங் போயிடுவார். ஒரு பக்கம் ஷூட்டிங் நடக்கும், இன்னொரு பக்கம் ஸ்கிரிப்டில் ரீரைட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். எடுக்க போற காட்சிகளும் நீக்கப்படும், ஏற்கனவே எடுத்த காட்சிகளும் நீக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நெல்சன் இருக்காரா இல்லையாங்கிறது படம் வரும்போது தான் தெரியும். இப்போ இந்த சிம்பு வெற்றிமாறன் இணையக்கூடிய அந்த கூட்டணி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக வரப்போகுது சார்? இல்லை, அதில் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல, நீங்கள் வட சென்னையுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு கேரக்டர், அப்போ வந்து மூக்க அழகிரியுடைய பையன் துரை தயாநிதியுடைய தயாரிப்பில் தான் முதல்ல வடசென்னை படத்தையே ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கிஷோருடைய மச்சான் கேரக்டர் ஒன்று அந்த கதைக்குள்ளார வரும். ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு தனி டிராவல் இருக்கு. அந்த கேரக்டர் யார் அப்படின்னா, சைதாப்பேட்டை கோர்ட்டுக்குள்ளாரையே பூந்து ஒரு ஆளை கொன்னுட்டு ஜம்முன்னு பஸ்ஸில் ஏறி ஒரு ரவுடி வந்து தப்பிச்சு போயிருக்காரு. ஒரு 90ஸ்லன்னு வச்சுங்களேன். அந்த கேரக்டரை எடுத்து இது உள்ளார போட்டு தான் இந்த சிம்புக்கான கதையை அவங்க உருவாக்குனது அந்த இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ட்ராப் ஆகி அப்படி இவர் தனுஷ் கையில் போயிடுச்சு. அங்கே போகும்போது என்னன்னா, இன்பிட்வீன் இவர் ரீரைட் பண்ணதில் அந்த கேரக்டர் அந்த கதையிலேருந்து நகர்ந்துருச்சு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அன்றைக்கு வேணான்னு ஒதுக்கி அந்த கேரக்டரை இப்போ டெவலப் பண்ணி இப்போ சிம்புவை வச்சு படம் எடுக்கிறாரு. ஸோ அப்போ அந்த கேரக்டருக்கு சிம்பு வந்து நிச்சயமாக பொருந்திருப்பார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து ரெண்டு பேருக்கு எப்படி சிங்க் ஆகுங்கிறது தான் ஒரு டவுட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பிரபலங்களை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க மேலே நமக்கு மரியாதை இருக்கும், மயக்கம் இருக்கும், பிரமிப்பு இருக்கும். ஆனால் நெருங்கி பார்க்கும்போது அவங்களுடைய வேறொரு முகம் நமக்கு தெரியும். அது வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற முகமாக பல நேரங்களில் இருக்கும். அந்த மாதிரி வெற்றிமாறனை இவர் தூரத்துலேருந்து தான் இவ்வளோ நாள் பார்த்துருக்காரு. நெருங்கி போகும்போது தான் இவருக்கு வெற்றிமாறனுடைய இன்னொரு முகம் தெரியும் சிம்புவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காம்பினேஷனுங்கிறது கொஞ்சம் சிக்கலானது தான்.